ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி சொன்னேன். அதுக்கு உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன் இது மாதிரிலாம் சொல்கிறீங்க? உங்களுக்கு எதா இருந்தாலும் நம்பிக்கையாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னால் என்னங்க அப்படின்னோடனே, இல்லை நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான், நான் இல்லைங்கலை. அதுக்கு இடையில நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா. அடுத்தடுத்த விஷயங்கள் நம்மளுக்கு போகாத விஷயங்களையும் சரி, போகின்ற விஷயங்களையும் சரி, நம்ம எல்லாத்துக்கும் தயாராகணும். தயாரானால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அம்மா அதெல்லாம் இப்போதைக்கு போக போக நம்மளுக்கு இருக்கிற விஷயங்களை நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிட்ட வேண்டியதான். அதுக்கு இடையில நீங்கள் ஏன் அதெல்லாம் ஒரு சில விஷயங்களுக்கு தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நம்ம ஒரு பாசிட்டிவாகவும் சரி, எந்த ஒரு இதுக்கும் சரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு மனசுக்குள்ளே நிறைய கவலைகள் இருக்கும். அதெல்லாம் நம்மளால் எந்த இதுலேயுமே ஒரு இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறப்போ, நம்ம அதையெல்லாம் இது பண்ணிக்க வேண்டியதாக. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு சில விஷயத்த நம்ம பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போக வேண்டியதா அப்படின்னோடனே, சரி சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம பேசி ஒன்றும் பயனில்லை. பேசுகிறனால என்ன ஆகிற போது? பேசுகிறனால ஒரு யூஸும் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு அந்த நேரத்தில் அது கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோன்னே, சரி சரி விடுங்க. எல்லாமே வீட்டுக்குள்ளேயுமே நம்ம ஒருத்தவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறாங்க. செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்கள யாரும் இது பண்ண மாட்டாங்க. அதனால் எதுக்காக இருந்தாலும் நம்ம செஞ்சோம் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது கிடைக்காத மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிறத அப்படின்னோடனே, சரி விடுங்க. அதெல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைக்கு யாரையும் நம்ம குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. போக போக எல்லாமே அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னோடனே, புரிய ஆரம்பிக்கட்டும். அதுக்கு இடையில நம்மளுக்கு இந்த நேரத்தில் சரியான விஷயத்த அவங்கவுங்க புரிஞ்சுக்கிறது தான் நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாச்சு. சரி சரி விடுங்க விடுங்க. அதுக்காக நாம் யாரையும் இப்போ முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு வகையில் ஒரு முக்கியமான நபர் தான். அதனால் நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, அதெல்லாம் நம்ம யாருக்கிட்டேயும் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது சொல்கிறதுனால யாராச்சும் ஏதாச்சும் மாற்றிக்க போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க என்ன தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா அவங்க எப்போதுமே ஒரு சில விஷயங்களை ஒரு நல்லா எடுத்து பேசிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இருக்காமல் அவங்கவங்க விஷயங்களை அவங்கவுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுகிறப்போ நம்மளுக்கு அது கவலையாக தான் இருந்தது. அதனால நான் என்ன யோசித்தேன்னா, சரி ஓகே, நம்ம இதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் எதையும் இது பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கிறப்போ, நம்ம அதை ஒரு முயற்சி பண்ணி நம்ம இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னா, முயற்சி பண்ணி நம்ம சரியாக இருக்கிறதான விஷயங்களை எடுத்துக்கிற விஷயங்களை நம்ம மாற்றிக்கணும், பண்ணணும், செய்யணும். அதை தான் நான் இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்களா. இருந்தாலும் அந்த நேரத்தில் அதை நம்ம இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்கணும், பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் எதையும் சொல்ல வேண்டியதில்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்க இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படிங்கிறத தான் நான் என் வாழ்க்கையில் சொன்ன விஷயங்கிறது.